என்னம்மா உனக்கு பிடிச்ச நெத்திலி மீன் வச்சிருக்கேன் அத்தை. நல்லா மிளகா உப்பெல்லாம் அளவா போட்டு செஞ்சிருக்கேன். ஒன்று விடாம சாப்பிடணும் போலாத்தியா. நீ தான் குழம்பு வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறீல்ல. இந்த வறுத்த மீன் நல்லா எடுத்து சாப்பிட்றேன். சூப்பரா இருக்கும். சரிங்க தே. வறுத்த மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தே. குழம்பு மீன் சாப்பிடவே பிடிக்காது. சரிம்மா எனக்கோ ஒரு நாள் வறுத்து சாப்பிடணும். எல்லா நாளும் வறுத்து சாப்பிட்டா சீரணம் ஆகாது. நெஞ்ச கரைச்சு இருக்கும் மாசமா இருக்கிறதுனால. குழம்பு மீனையும் சாப்பிட பழகணும். நல்ல உப்பு புளி காரம்லாம் போட்டு வச்சு தரேன். நல்லா துணையா கூட சாப்பிட்டு பாரு வாய்க்கு. சரிங்க தே. இதை நான் சாப்பிட்றேன் தே. இதை பார்த்தாலே எச்சி கூறுது. ஏண்டி என்னாடியே நாங்க 2 பேரும் சாப்பிட உட்காந்துருக்கோம். உன் மருமகளுக்கு மட்டும் நம்ம நெத்திலி மீனை கொண்டு வந்து கொடுத்துட்டு போற. அப்ப நாங்களாம் சாப்பிடுறது இல்லையா? இருங்க சுட சுட வறுத்தேன். அந்த பிள்ளை சூடா இருக்கும் கூட நல்லா சாப்பிடும். அதையும் கொண்டு வந்தேன். இருங்க சோறு எடுத்து வரேன். இங்க வேறு ஊர் உலகத்துல இந்த மாதிரி மாமியா எங்கேயும் கிடைக்க மாட்டா. உன்னை பெத்த மகளுக்கு மேல பாக்குறா. நல்லா சாப்பிட்டுட்டா கொடுக்கறத நல்லபடியா உடம்ப பார்க்க பாரு. பிள்ளைய நல்லபடியா பெத்த எடுத்து கையில கொடு. சரிங்க பத்தா. கிழவி மகே இருக்காருன்னு ஓவர டைலாக் பேசுறியா? உன்னை அப்புறமா பேசிக்கிறேன். ஆளை பாரு ஆளை. எங்களுக்கு சாப்பிட தெரியாதாக்கும். கிழவிக்கு போறாம நமக்கு மட்டும் நெத்திலி மீனை நல்லா வறுத்து கொடுத்துருக்காங்களே, நமக்கு தரலேன்னு அது சும்மா நல்ல பிள்ளை மாதிரி நடிக்குது மகி முன்னாடி. இந்த கிழவி மாடி வச்சு சாப்பிட்டா வறுவிட வலிக்கும் போல இருக்கு. பார்க்கத்த பாரு எப்படி வச்சுக்கிட்டு மூஞ்சிய. இந்த காசை நீங்க நல்லா கொடுத்து வச்சவளுக மேலோனாப்புல இருக்கீங்க. இல்ல மாசமாயிட்டா உங்களுக்கு தான் அம்பிட்டு சௌரியமும் கிடைக்குதே. ஒரு குழந்தை கூட அம்பிட்டு சௌரியம் கிடைக்காது, உங்களுக்கு அம்பிட்டு கிடைக்குது. அப்படியே கையில வச்சு தாங்குறாங்கல்ல புருஷை மாறு மாமியா மாறு அம்பிட்டு போயிரும். எங்களையெல்லாம் எங்க மாமியா மாரெல்லாம் அப்படித்தே நாய கணக்க பேசுவாங்க. மாசமா இருந்தா என்னாடியே போய் வேலையை பாரு, வெட்டியை பாரு, சோறாக்கு, மாட்டுக்கு சாணி எள்ளு, தோட்டத்துல போய் களை வெட்டுன்னு அம்பிட்டு வேலையை வாங்குவாங்க. தயவு தச்சனையே பார்க்க மாட்டாங்க. மாசமா இருக்காளே அப்படின்லாம் பார்க்கவே மாட்டாங்க. சும்மா இருக்கிற இடத்த காட்டிலும் மாசமா இருந்தா அதிகமா வேலை வாங்குவாங்க எங்களையெல்லாம். நீங்களாம் அந்த காலத்துல உங்களை மாமியா தள்ளதுக்கு வச்சு ஆடுறாளுங்க, அப்படி கவனிக்கிறாளுங்க. வீட்டு வாரிசு சுமக்குறாங்க. அதுக்கு போய் செவத்துல போய் முட்டு. கிழவிக்கு எம்பிட்டு போறாம பாரு. இது மாமியா அதை கவனிக்கல இருக்காண்டி என் மாமி என்னை கவனிக்க கூடாதா? அந்த கிழவிக்கு எம்பிட்டு கெட்டனா நோண்டிக்கே இருக்காம எடுத்துல அவங்களுக்கு சாப்பிடு வச்சுக்கே வடிக்க பார்த்துருப்பா. நீ சுட சுட சாப்பிடுனா மாமியா கொண்டு முதல்ல கொடுத்துருக்கா. அதை வச்சுக்கே நோண்டி தெரியாம காவு காவுக்கு நல்லி போடு வாய்க்குள்ள. விடுமா அந்த பிள்ளை சாப்பிடட்டும். சும்மா நொய் நொயின்னு இருந்தா எப்படி சாப்பிடும்? நீ சாப்பிடுமா மெதுவா சாப்பிடுமா. இந்தாங்க அந்த சாப்பாட்டை வாங்கி வைங்க. சுடுது பார்த்து. என்னாடி என்ன மீன்? அவளுக்கு என்ன நெத்திலி மீன் வறுத்துருக்கு, நமக்கு வேற மீன் மாதிரி இருக்கு. ஏட்டா நமக்கு மத்தி மீன் குழம்பு, வஞ்சர மீன் வறுவல், அந்த பிள்ளையும் சேர்த்தே வச்சிருக்கேன். இருந்தாலும் பொடி மீன் தான் டாக்டர் கொடுக்க சொல்றாங்க மாசமா இருக்கிறப்ப. அதான் நல்ல கத்து இருக்கான். அதனால சரி நெத்திலி மீன் சாப்பிட்டு மத்தி மீன் நல்லது தானே, அதை குழம்பு வச்சுட்டு அந்த பிள்ளைக்கு மட்டும் நெத்திலி மீன் எடுத்து வறுத்து கொடுத்தேன். அப்படியாக்கா? நெத்திலி மீன் எல்லாத்துக்கும் வாங்கலையாக்கா? அவளுக்கு மட்டும் வாங்கினியாக்கா? ஏன் சேர்த்து எல்லாத்துக்கும் போச்சுக்க வேண்டியதானே? நல்லா இருக்கும் மிச்சர் எனக்கு மொறுன்னு. எல்லாத்துக்குமே வாங்கன்னு பார்த்தேன். மீன் தீர்ந்து போச்சு. அப்படியே இருந்துச்சு நெத்திலி மீன் 5-6 மீன் தான். சரி அந்த பிள்ளைக்கு மட்டும் வாங்கி வறுத்து கொடுப்போம்னு சொல்லிட்டு அவள் வாங்கினேன். இப்போ என்ன நாளப்பனா வந்துச்சுன்னா வாங்கி வறுத்து தரேன் சாப்பிடுங்க. நான் சொன்னேன்ல இந்த கிழவி இந்த மீன் மேலேயே கண்ணா இருக்கு. சரியான திண்ணி பிசாசா இருக்கும் போல. மாசமா இருக்க பிள்ளை தின்னா திங்கிதுன்னு நினைக்கிட்டா எனக்கு கொஞ்சம் வறுத்துக்க வேண்டியதான். ஒரு ஆள் அமைஞ்ச பாரு. ஐயோ நீ பகுத்த வச்சாலும் வலிக்கும். எதுக்கு நம்ம எலுமிச்சம்பழத்தை புடிஞ்சு குடிச்சிடணும். மத்தி மீன் நல்லாத்தான் இருக்கும். இதை கருப்பாத்த திங்க முடியுது எரிச்சலா வரும்படி முட்டா இன்னைக்கா வெறும் முள்ளாவில் இருக்கும். இந்த வஞ்சர மீன் நல்லா இருக்கும் சாப்பிட. நடுவில் மட்டும் ஒரு முள்ளு இருக்கும். நம்ம வாட்டுக்கு எடுத்து சாப்பிடலாம். இந்த மத்தி மீன் கழுது பெரிய மோசமான கழுது வெறும் முள்ளாத்தே இருக்கும். எரிச்சலா வரும். நேற்று தான் பல்லு கொஞ்சம் சரியா இருக்கு. நீ மருந்து கொடுத்து கொஞ்சம் சாப்பிட்டேன். அந்த சொத்த பல்லு வலி பரவாயில்லாம இருக்கு. இந்த முள்ளுகிளி போய் சீக்கிரம் போட்டு பயமா இருக்குதே. எனக்கு வேணாம். அந்த மத்தி மீன் ஒரு வாரமா வச்சிடுறேன். நீங்க எடுத்துக்கோங்க. அந்த வஞ்சர மீன் மட்டும் சாப்பிட்டேன். நல்லா செய்யறாங்க அத்தை சமையல். நம்ம அம்மா சமையலோட சூப்பரா செய்யறாங்க. ருசியா இருக்கு. எப்படி செஞ்சாங்கன்னு தெரியல. இல்ல மிச்சர் மாதிரி பொறுப்பு பண்ணிருக்காங்களே. அத்தை இப்படி சாப்பிட்டு தெரிஞ்சிருக்காங்க ஒரு குண்டா. நல்லாத்தே இருக்கு குழம்பு. குழம்பு நல்லா ருசியாத்தே இருக்கு. இந்த மீனை தான் நம்ம திங்க முடியாது. நல்லா இருக்கு. இது என்ன மீன் பொடி வீட்டுல அரைச்சு போட்டியா கடைப்பொடி வாங்கினியா? நம்ம எனக்கு கடைப்பொடி வாங்கினா வீட்டுல தான் அரைச்சு போட்டேன் எப்பயும் போல. கடைப்பொடி போட்டாத்தி யாரு ஒரு தொட்டைக்கு இறங்காது. எனக்கு தெரியுது. எனக்கு வாங்கி புண்ணா போச்சுன்னு குழம்பு ஆரம்பிச்சிருக்கீங்க. வீட்டுல தான் அரைச்சு போட்டேன். நீ ஓட மாட்ட தெரியா? நீ மஞ்சள் பொடியில இருந்து மல்லிப்பொடியில இருந்து மிளகா பொடியில இருந்து பூரா வீட்டுல தான் அரைச்சு வச்சிருக்க. இந்த இவர் கலவை மருமக இவ சோறாக்க போனா பூரா அந்த கடைப்பொடி தான் வாங்கி வச்சுக்கிறா. மஞ்சள் பொடி வேணுமா, சிக்கன் பொடி வேணுமா, மட்டன் பொடி வேணுமா, மீன் பொடி வேணுமா, பூரா அந்த பாக்கெட்டா சரஞ்சரமா வச்சிருக்காள்ல. அதுக்கு எதுவும் போட்டு பண்ணு கேட்டேன். அந்த பிள்ளை பாவம் சின்ன பிள்ளைலாமா. அந்த பிள்ளைக்கு அந்த பக்குவம்லாம் வரணும்ல. அங்கம்மா 50 வருஷமா வேலை செஞ்சுருக்கா. அவளுக்கு அந்த பக்குவம் இருக்கு. அந்த பிள்ளை பாவத்தை தான் வந்திருக்கு. நீ போக பழகிக்கிறோம். சொல்லி கொடுமா அங்கம்மா அந்த பிள்ளைக்கு அந்த பொடியெல்லாம் எப்படி அரைக்கணும் செய்யணும் வீட்லயே ரெடி பண்ணணும்னு சொல்லி. ஏன்னா கடைப்பொடியெல்லாம் சாப்பிட்டா பூரா கெமிக்கல் தான். அம்மா சொன்னாப்புல வகுத்துக்கு சேர மாட்டேங்குது. நமக்கெல்லாம் வீட்டு பொடி சாப்பிட்டாதான் ஒரு நேரம் கடைப்பொடி சாப்பிட்டா எனக்கு வாயெல்லாம் பொத்து போன மாதிரி ஆகி போகுது. எப்ப அந்த மீன் எப்படி பொறிச்சிங்க? சூப்பரா இருக்குதா, நல்லா கிறிஸ்பியா செம்மையா இருக்குதா? ஆமா அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கே போய் செஞ்சிட போறா. நீ சும்மா வாயில் திங்கிறதே லாய்க்கு. கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மாமியா எப்படி செய்யற, நம்மள அது மாதிரி செய்யவா வர நீ பொறுப்பா? சும்மா நீ பேசாம இருமா. சும்மா மாசமா இருக்கே நம்மளாலும் சொல்லிக்கே இருக்காது. பேசாம சாப்பிடுமாங்கிட்டு அவங்க அப்படித்தான். அப்பத்தாலும் பேச்சியும் பேசிக்கிடுவாங்க, அப்புறம் கூடிக்கிடுவாங்க. அவளை நம்ம கணக்கு எடுத்துக்க முடியாது. அவங்க வாட்டு பேசி திருச்சி விடுங்க. நான் சொன்னா கோவிக்கிறீங்க. இன்னும் இந்த மீன் வச்சு உட்காந்துருக்கா அவர் கடகடன்னு எடுத்து சாப்பிட வேணாமா? சுட இன்னும் வச்சுக்கிட்டு அதை ஆறி ஆப்பிருந்து எனக்கு சாப்பிட. எத்த மெதுவா சாப்பிட்டு சுட சாப்பிடக்கூடாது. மாசமா இருக்கவில்ல சூடு ஆற விட்டு சாப்பிடணும். ஏமா நீ ஆற விட்டு சாப்பிடுமா. சுட எதையும் சாப்பிடாத. பிள்ளைக்கு முடி முளைக்காது சரியா?
ஆமா, பிறக்கையில முடியலன்னா போகுது, பிறந்ததுக்கு அப்புறம் முளைச்சிட்டு போகுது பண்ணா, அதனால பிறந்த தண்ணி அந்த சடை போட்டு பூ வைக்க போறீங்களாக்கா? என்னங்க சொல்றீங்க? சுட சுட சாப்பிட்டா குழந்தைக்கு முடி முளைக்காதா? ஐயோ, நான் சூடாதான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன், எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இனிமேல் அப்புறம் ஆற வச்சு சாப்பிட்றேன். இனிமேல் எது சாப்பிட்டாலும் ஆற வச்சு சாப்பிடுமா சொல்லுவாங்க. அப்படித்தான் சூடா சாப்பிட்டோம்னா குழந்தைக்கு சரியா தலையில முடி முளைக்காதுன்னு சொல்லுவாங்க. முடி முளைக்காட்டினா பரவாயில்ல, மூளை நல்லா வளரணும்டியே. அதுக்கு நல்ல கருத்துள்ள பேச்சுகளை பேசணும், ஒரு புக்கு படிக்கணும். என்னது மூசிக்கு கேட்க சொல்றாங்க. நல்ல பேச்சுகளை பேசணும், நல்ல எண்ணத்துல இருக்கணும், அப்பதான் குழந்தைக்கு நல்ல மூளை வளர்ச்சி இருக்கும். அப்பனா ஃபர்ஸ்ட் உன் கூட தான் பேசக்கூடாது. உன் கூட பேசினா குழந்தைக்கு எப்படி நல்ல மூளை வளர்ச்சி இருக்கும்? அப்பனா நல்ல மூளை வளர்ச்சியான ஆளுகிட்ட தான் பேசணும். உன்னை மாதிரி ஆளுகிட்ட பேசக்கூடாது. என்னாடியே முணுமுணுன்ற வாய்க்குள்ள? ஒன்னும் சொல்லல. குழந்தைக்கு மூளை வளர்ச்சி ஆகணும்னா நல்ல அறிவாளியோட தானே பேசணும். அப்பனா உன் கூட பேசக்கூடாதுல்ல பத்தா? உன்னை மாதிரி ஆளுகிட்ட பேசினா குழந்தைக்கு எப்படி மூளை வளர்ச்சி இருக்கும்? அதையும் சொல்லிக்கிருக்கேன். தேவையாத்த உங்களுக்கு தேவையில்லாம வாய் கொடுத்து எனக்கு நாளா இந்த பிளேட் வாங்கிட்டு இருக்கீங்க. சாப்பிடுங்க என்கிட்ட பேசாம. நல்லா இருக்குமா குழம்பு? சூப்பரா இருக்குமாங்கம்மா. நல்லா மறுநாள் வச்சு சாப்பிட்ட அந்த குழம்பு அருமையா இருக்கும், சூப்பராகும். சரி, நீங்க சாப்பிடுங்க. நான் போய் டிஃபன் பாக்ஸ்ல இப்படி மீன் குழம்பு எடுத்து வச்சுக்கிட்டு, அந்த மீன் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு போய் பாரமா பார்த்துட்டு வந்துடுறேன். அவளுக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்துட்டு பார்த்துட்டு வரேன். ஏன்னா நம்ம அன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்லியிருந்தோம். அதை நம்ம மதனி வேணான்னு உடனேவும் இன்னைக்கு நான் ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போகலாமா நான் கேட்டு வரேன். போய் சாப்பாடு கொடுத்துட்டு. சரிடியே, எடுத்துக்கு போ. அதுல 2 கறி துண்டு மிளகாத்துல எடுத்து போட்டுக்கு போ. நீ வாடுக்கு அப்படியே சும்மா எடுத்துக்கு போகாத. எதுக்கு அப்ப கறி துண்டு மிளகாத்தூள் போட சொல்றீங்க? ஏண்டியே, ஒரு கவுச்சி எடுத்துக்கு போகையில ஒரு காப்பி கருப்பு அண்டும் செய்யும், 2 மிளகாவத்தலும் 2 கறி துண்டியும் போட்டு எடுத்துக்கிட்டே போனோம். சும்மா எடுத்துக்கு போவாங்க. ஏத்த அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த காத்தெல்லாம் பேய் விசாசு அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. அதனால அவன் நடிச்சாமத்துல 1 மணி 2 மணிக்கெல்லாம் போய் வந்துருக்காங்க. நம்ம அதனால பகலில ஒரு கறி குழம்பு இதை மீன் குழம்பு கொண்டு போறதுக்கு பேய் பிசாசு நம்ம கொண்டு வருதாக்கும். மனுஷனை காட்டிலேயே பேய் பிசாசு பெருசு. மனுஷனே இந்த காலத்துல பெரிய மோசமானவங்க இருக்காங்க. பேய் பிசாசு கூட பரவாயில்ல. உன்னையோட ஒரு பெரிய பேய் இருக்கா? நீயே வீட்டுல இருக்க, இதுக்கு மேல எந்த பேய் வரப்போகுது? கேள்வியா பரவாயில்ல. ஏமா, இந்த மாதிரிலாம் பேசாதீங்கம்மா. சின்ன பிள்ளைய முன்னாடி சும்மா பேய் பிசாசுன்னுக்கிட்ட அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுமா ஊர் உலகத்துல. நீங்க இந்த மாதிரி பல காலத்து ஆளுக்கு உட்காந்து கதையை பேச வேண்டியது, போனது வந்தது, அங்க ரெண்டு பேய் நிக்குது, இங்கே பேய் நிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு சின்ன பிள்ளைய மனசுல தேவையில்லாம பயத்தை உருவாக்காதீங்க. அமைதியா இருங்கம்மா. அப்படிலாம் எதுவுமே கிடையாதுமா. புஷ்பா, நீ இவங்க சொல்றதுல இருந்து கேட்டு தெரியாதம்மா. அப்படிலாம் யாருமே 4 வயசாச்சு நான் பேய் பார்த்ததில்ல, பிசாசையும் பார்த்ததில்ல. நைட்டு கூட தண்ணி எடுத்து விடுறதுக்கு தோட்டத்துக்கு போறேன் வாரேன், நான் பாத்துக்காரிங்க. சும்மாம்மா இது எந்த நாளும் கதை அடிக்கிறீங்க. அப்படியே இருந்தாலும் அதுக்கு வாட்டில் அதுக்கு தெரியுங்க, நம்மளை தொந்தரவு ஒன்று. அதுக்கு அங்க மாசம் கூட மணி செஞ்சேன் பெரிய கட்டணக்காரன், பேய்கள் நல்லதுதான். ஏ போடா போ. அதெல்லாம் இல்லாம பெரிய ஆளுதான் சொல்லியிருக்காங்க அந்த காலத்துல. எங்க பாட்டி காலத்துல இருந்தே அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. எங்க அப்பாலாம் பாத்துருக்காராம் தோட்டத்துக்கு போகையில. அப்படியே விலைன்னு ஒரே உருவமா முடி விரிச்சு போட்டுக்கிட்டு அப்படியே இருந்துச்சாண்டா, நட்டமா அப்படியே வளர்த்தி இருந்துச்சு அந்த பேய். எங்க அப்பாலாம் பார்த்துட்டு வந்து அவர் குளிர்காய்ச்சல் வந்துச்சான் தெரியுமா? அவருக்கு கண்ணு தெரியாம எடுத்தனாலும் சோள காட்டு பொம்மையை பார்த்துட்டு பேய் நிக்குது பிசாசு நிக்கிட்டு இருப்பாரு. அதை தேவையில்லாம உங்க அம்மா நம்பி இருக்கோம். நீ நானா அந்த கதையை வந்து எங்கிட்ட சொல்லி ஏமாத்தி தர்ற பசா போமாங்கிட்டு. ஏத்த உண்மையிலே பேயெல்லாம் இருக்கா? அதெல்லாம் உண்மையாத்த? ஏமா பேய் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது, நாங்க யாரும் பார்த்தது இல்ல. அப்படியே இருந்தா நீ யாரையும் தொந்தரவு எல்லாம் பண்றது கிடையாது. அது வேலையை பார்த்துட்டு பாவம், அதுவே ஆசை நிறைவேறாம செத்து போயிருக்கான். அது வாட்டுக்கு அது தெரியும். நம்மளா தொந்தரவு செய்ய போகுது? மனசு கொலை பண்றியா, கொள்ளை அடிக்கிறியா, அடுத்தவங்க வார்த்தை கொட்டிக்கிறியா, அது என்ன செய்து பாவம்? அது வாட்டுக்கு ஆவி எனக்கு காத்தா அழிஞ்சு கிடக்கும். அது இருந்தா நம்ம பயப்படணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கிட்ட அந்த காலத்திலேயே பாட்டுல வச்சிருக்கேன். இந்த மாதிரி பிள்ளைகளை பயமாத்துறதுக்கு வேப்ப மர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க. உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே. நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே அப்படின்னு பாடியிருக்காங்க. கேத்த நீங்க சூப்பரா பாடுறீங்க. சமையல்லாம் சூப்பரா பண்றீங்க, ஊறுகாய் சூப்பரா போடுறீங்க, பாட்டு நல்லா பாடுறீங்க. நீங்க கலக்குறீங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் நீங்க தான் ஃபர்ஸ்ட் போல இருக்கு. இப்படியே ஐஸ் வச்சே அவ்வளவுதான் கரையங்க வேலை வாங்கிட்டு இந்த அம்மா எஸ்மானியம்மா எல்லாம் உட்காந்து திங்கிறது. குட்டை சிப்ஸ் இல்ல, போட்ட குட்டச்சி இல்ல. ஏக்கா உண்மை பர்த்டே ஃபங்க்ஷன் சூப்பரா இருந்துச்சுலக்கா. ஒரே டான்ஸ் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செம்மையா இருந்துச்சுக்கா. ஆமாடி, வீட்டுக்குள்ளேயே ஜெயிலுக்குள்ள கடந்த மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு தானே ஜாலியா இருந்துச்சு, போய் நல்லா என்ஜாய் பண்ணோம். கேக்கா உனக்கு எப்பக்கா வளகாப்பு வைப்பாங்க? அப்பயும் இந்த மாதிரி நம்ம வீட்டுல டான்ஸ் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வச்சு கலக்கணும்க்கா. தெரியலையே, அம்மாவுக்கு தான் தெரிய எப்போ வைக்கிறாங்கன்னு. இப்ப 4வது மாசம், எத்தனை மாசம் வைப்பாங்கன்னு தெரியலையே. 7வது மாசமோ 9 மாசமான்னு தெரியல சரியா. ஏன்க்கா அந்த சின்ன பொண்ணு அக்கா இல்ல பரவாக்கா மாதிரி நல்லா ஜாலியா பேசுறாங்க அக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த அக்காவை. கொடைக்கானல் நாங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் ரொம்ப. ஆமாடி, எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்ன பொண்ணு பரம மாதிரி நல்லா பேசுறா, நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்கா, நல்ல பொண்ணா இருக்கா. ஏக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த மாமா இருக்காருல்ல, யாரு, புஷ்பா அக்காவோட அண்ணனா, அவரு கொடைக்கானல்ல வச்சு நானும் சின்ன பொண்ணு அக்காவும் போயிட்டு இருந்தோமா. அப்ப வந்து பேசினாரு, அந்த அக்காவை லவ் பண்றேன்னு ப்ரப்போஸ் பண்ணாருக்கா. முன்னாடி சொல்ற, அவர் எனக்கு சின்ன பொண்ணுகிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணார் சம்மந்தமே இல்லாம? ஏக்கா சம்மந்தம் இருக்குக்கா. அவரு பரமக்காவை ஒன் சைட லவ் பண்ணியிருக்காருக்கா.
பரமக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுல, அதனால சின்ன பொண்ணாக்கா பரமக்கா மாதிரியே இருக்காங்கல்ல பாக்குறதுக்கு. அதனால அடுத்தது சின்ன பொண்ணாக்காவை ட்ரை பண்றாரு போல இருக்குது. என்னடி சொல்ற? இந்த விஷயம் எனக்கு தெரியாது. நீ பயங்கரமான ஆள் தாண்டி, எல்லா விஷயம் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கே போயிட்டு. என்னங்கடி என்ன வச்சுக்கிறீங்க அக்கா வந்தாங்கச்சியா? என்ன விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கா? ஏக்கா ஏக்கா அம்மா வந்துட்டாங்கக்கா, எதுவும் பேசாதக்கா, அம்மா வந்து விட்ற போறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு எப்போ வளகாப்பு பண்ணுவீங்கன்னு கேட்குறா மது. அவளுக்கு ஆசையாக இருக்கான் நல்லா ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் கேட்டுட்டு இருக்காம்மா. வளகாப்பு 7வது மாசம் தாண்டி வைக்கணும். 9வது மாசத்துலாம் இப்ப டெலிவரி ஆயிடுது இல்ல முக்காவாசி. அப்ப வைக்க முடியாது, 7வது மாசம் தான் வைக்கணும். ஏம்மா, அக்காவோட வளகாப்ப கிராண்டா பண்ணணுமா, சூப்பராகவும். அன்னைக்கு பூமி பிறந்தநாள் கொண்டாடினாங்களா, அதோட செம்மையா கிராண்டா பண்ண போறோம். அப்படியே மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, ஆம்லேட்டு, அப்புறம் மீன் ஃப்ரை, இந்த மாதிரி நிறைய போட்டு அசத்தணுமா எல்லாத்துக்கும். கிராண்டா பண்ணுவோம். அதுக்காண்டி கவுச்சியா ஓடுவாங்க. ஏண்டி வளகாப்பு வீட்டுல போய் கவுச்சி கொடுத்துருப்பாங்க இந்த ஊர்ல நாளும். சாப்பாடு தானே செய்வாங்க, வெஜிடேரியன் தான் பூரா. அந்த 7 வகை சாப்பாடு, 5 வகை சாப்பாடு, இல்லை 9 வகை சாப்பாடு, அவங்க வசதி தகுந்த மாதிரி சாப்பாடு செய்வாங்க. அப்படி செஞ்சுட்டு சாம்பார் குழம்பு எல்லாம் வச்சு ஒயிட் ரைஸ் ஒரு கூட்டு பொரியல் வச்சு அப்படிதான் சாப்பாடு போடுவாங்க. இந்த மாதிரிலாம் யாரும் செய்ய மாட்டாங்க. கவுச்சிலாம் செய்வாங்களா வளகாப்புக்கு போய் இனி ஒருத்தி? என்னம்மா சொல்ற? அப்புறம் நான்வெஜ் செய்யக்கூடாதா? வெரைட்டி ரைஸ் தான் போடணுமா? ஆமா பூரா வெரைட்டி ரைஸ் தான் செய்வாங்க. வேணா சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் எக்ஸ்ட்ரா செஞ்சு வைப்பாங்க வரவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு, அதையும் செய்வாங்க. அப்பனா ஒண்ணு பண்ணலாம், வெரைட்டி ரைஸ்ல அசத்துறோம். அக்காவுக்கு 21 வகையான சாதத்தை போட்டு அசத்துறோம் நம்ம. என்னடி சொல்ற? 21 வகையான சாதமா? அப்படி என்ன சாதம் பண்றது? ஏக்கா, அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? இருக்கவே இருக்காங்க மாஸ்டர் சேப் அங்கம்மாக்கா, அவங்ககிட்ட கேட்டா சொல்ல போறாங்க. அவங்கதான் சமையல் கில்லாடியாச்சே. அவங்ககிட்ட 21 வகையான சாதத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, வளகாப்புக்கு 21 வகையான சாதம், ஸ்வீட்டு, அம்மா சொன்ன மாதிரி சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் அப்பளம் பாயசம் வடை எல்லாத்தையும் போட்டு அசத்துறாங்கக்கா. எனக்கு அப்படியே ஃபங்க்ஷன் பண்ணும் போல இருக்குக்கா. அன்னைக்கு நல்லா இருந்துச்சு, எல்லாரும் கூட்டமாக கூட்டிக்கிட்டு ஜாலியாக கதை பேசிக்கிட்டு ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டு அப்படி இருக்குது. ரொம்ப ஜாலியாக இருக்குக்கா. பின்னாடி ஃபங்க்ஷன் தானே வைக்கணும்னு ஆசைப்படுற, கவலையே படாத. பாப்பா டெலிவரி ஆகட்டும், ஆனோடனே உன் கல்யாணம் தான். உன் கல்யாணத்தை கிராண்டாக வச்சு அசத்தி போடுவோம். போக நீ வேற, நான் எனக்கா கல்யாணம் கேட்டேன்? நானு உனக்கு ஃபங்க்ஷனுக்கு தான் கேட்டேன். நீ வேற சும்மா ஆயிரு, அதெல்லாம் நான் நாள் கிடக்கு. ஃபர்ஸ்ட் உன்னோட வளகாப்பை வைக்கிறோம், கலக்குறோம். சரிடி நீ ஆசைப்பட்ட மாதிரியே செய்வோம். அங்கம்மாட்ட கேட்போம் என்னென்ன சாப்பாடு செய்யணும் வைக்கணும்ட்டு. உன்னை கூட எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தக்க ரெடி பண்ணலாம்ல. இப்போ 4 மாசம் ஆகி போச்சுல, நீ 7வது மாசம்ன்றது பாத்துக்க கீழே வந்துடும். நீ ஆசைப்பட்ட மாதிரி செய்வோம், போதுமா? ராக்காயே, ராக்காயே, என்னக்கா வீட்டுல யாரும் தானா? வீட்டுல தேவை வெளியில போயிட்டாரா? ஏண்டி கதவு புறம் திறந்து ஓட்டா வெளியில வராக? உள்ளதே இருப்பாளுக்க, தூங்கி கிடக்காத என்னம்மா? வள்ளியே வள்ளியே, நம்ம காய்ச்சல் என்ன பண்றா? நம்ம வரான்னு சொல்லி போன் போட்டுமே, சத்தியம் கூட வராம இருக்கா, என்ன பண்றா? வந்தீங்களா நீங்க கூத்து பார்க்க, வந்தீங்களா நீங்க குத்த வைக்க, வந்தீங்களா நட்டம் அணிக்க, வந்தீங்களா நீங்க நாடகம் பார்க்க, வந்தீங்களா அன்னை மாறே தம்பி மாறே அருமையுள்ள அக்கா மாறே பெற்றெடுத்த தாய் மாறே பேரு உள்ள பெரியோரே, வணக்கமுங்க வணக்கம் வந்தாசனா குந்தானம், வணக்கமுங்க வணக்கம். இதே நாடி ராக்காய் மருமவ இப்படி ஆடி கிடக்கா வீட்டுக்குள்ள. அவன் நம்ம வெளியில பெரிய கண்டிஷன் காய் மாதிரி பேசினா, அவன் மருமவ உள்ள கூத்தாடி டான்ஸ் அடிக்கிறாளே பயங்கரமா. நம்ம வந்து தெரிஞ்சதேன் பாறாளா இல்ல தெரியாம பண்றாளா? அது ஒண்ணு மரியாதையா வந்தாசனா குந்தானம்ன்றா, நல்லவதே. வள்ளியே என்ன அடி இந்த ஆட்டம் போட்டு திர்ற? மாமியா வீட்டு இல்லையாக்க? ஆட பழுப்பாட்டி நீயா? வா வா, என்ன தட்டு தாமரத்தோட வந்திருக்கீங்களே, ஏதோ விசேஷமா? என்னடா இது, நம்ம மைண்டே ஒரு பைத்தியக்காரன் பார்த்தா இந்த வீட்டுல அவகாரியம் பைத்தியம் இருக்கும் போல. இவ்வளவு நம்ம கிறுக்கணக்க பேசுறா, கிறுக்கணக்க டான்ஸ் ஆடுறா. இப்படி வீட்டுல போய் பொண்ணு எடுக்கணுமா போயும்? உன் மாமியாவை எங்கடியே? என்ன கிறுக்கு பிடிச்சி போச்சா என்னமோ? இன்னைக்கு வித்தியாசமா பேசுற. நீ வாட்டு டான்ஸ் அடிக்க வர, என்ன ஆச்சு? குசி கிளம்பி பேசுறீங்க என்னவா? அது ஒண்ணுமில்ல வாட்டி, எங்க வீட்டுக்காரர் இன்னைக்கு என்னையும் பாப்பாவையும் அரண்மனை படத்துக்கு கூட்டுக்கு பாருன்னு சொல்லியிருக்காரு. அதே ஒரு சந்தோஷமா இருந்தேன். ஆமா, நீங்க என்ன தட்டு தாமரத்துல வந்திருக்கீங்க? என்ன விசேஷம் கேட்டேன்னு சொல்லவே இல்லை. ஒண்ணுமில்லடியே, இந்த தங்கச்சி மையிருக்கியால பிரேம்குமாரு, இவனுக்கு அந்த காயத்ரின்ற உள்ள பொண்ணு கேட்டு போலாந்தே வந்தான். நீ என்ன கேள்விப்பட்டிருப்பீல விஷயத்த? அப்படியா? கேள்விப்பட்டேன். சந்தோஷம். அந்த சனியை சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கூட்டு போங்க. இங்க இருந்துட்டு என் உயிரை வாங்கி கிடக்கு. நித்தம் என்ன பிரச்சனை வரும், ஏது பிரச்சனை வரும்னு நான் வேற கலங்கி போய் கிடைக்கேன். பிரேம்குமாரே, நீ வாழ்கப்பா. என் வாழ்க்கையில ஒளியேற்றி வச்ச தெய்வம் பண்ணி. அக்கா காய் வீட்டு இல்லையாக்கா? வெளியே ஆள காணா. உள்ளதே இருக்கா? இந்த வர சொல்றேன், இருங்க, அத்தையை கூப்பிடுறேன். உட்காருங்க, வாங்க. எத்த இங்க வாங்கத்த, பழுப்பாட்டி வீட்டுல வந்திருக்காங்க. ஏண்டா பிரேம்குமார், வீடு நல்ல அரண்மனை மாதிரி இருக்கேடா. பழைய காலத்து வீடு ஓட நல்ல சூப்பரா குளு இருக்கே. வெயிலே தெரியலையே. ஏக்கா இது கொஞ்சம் வந்து விடா. எத்த வாங்கத்த, வந்து உட்கார்ந்துருக்காங்க. என்ன செய்றீங்க? ஆமாடி, சொந்த வீடுதே அவங்களுக்கு. இவங்க வீடு பரவாயில்ல, அவ காயத்ரி வீடு இன்னும் பெருசா இருக்குன்றாங்க. அவ இவளை காட்டி வசதி ஓட இருக்கு கொஞ்சம்.
எங்க உன் குழந்தைகிட்ட சொன்னேன் இப்படி பழைய காலத்து வீடு மாதிரி நல்லா தூணு வச்சு நல்லா கட்டுங்கன்னு சொன்னதுக்கு அவர் என்னமோ இப்ப உள்ள மாடலா கட்டிட்டு கண்ணாடியை வச்சு கம்பியை வச்சு என்னென்னத்தையோ கட்டி வச்சிருக்காரு. ஒரு இது இல்லாம ஊடி இல்லாம அந்த கை பிடிச்ச ஒரு எல்லாம் செவ்வறு வைக்க சொன்னா கண்ணாடியை வச்சுருக்காரு. மாடலா கட்டி இதான் பாரு தூணுல வச்சு எப்படி இருக்கு வீடு ஸ்ட்ராங்கா காத்துக்கு மழைக்கு அதுவாடு அசையாம கிடக்கும். பழைய காலத்து வீடு ஒரு அழகுதான் கைனாவே இருந்தாலும். ஆத்தா நீயே வீட்டுக்கு தூணு மாதிரி இருக்கீல, அப்ப நினைச்சு புதுசா ஒரு தூணுன்னு அப்பா நினைச்சிருப்பாரு. பாத்தியாக்கா உன் மகனுக்கு சேட்டைய வர வர குசும்பு ரொம்ப கூடி போச்சுக்கா. அவனுக்கு ரொம்ப எதிர்த்தாலும் பேசுறியா, எதிர்த்து பேசுறியா, நக்கல் பேசுறியா, நையாண்டி பேசுறியா, எல்லாம் அந்த பிள்ளைகிட்ட பழனியாங்களா அந்த காயிட்ட இந்த வாராங்க தூங்கிக்கிட்டு இருந்திருப்பாங்க போல. இந்த எந்திரிச்சு வராங்க. டீ சாப்பிடுறீங்களா, எடுத்துட்டு வரட்டுமா? சாப்பிடுவான். டீ என்ன சாப்பாடே சாப்பிடுவோம். உன் மாமியா என்ன சொல்றா அவள தெரியல. அவங்க வரட்டும், பேச்சுவார்த்தையை முடிச்சிட்டு சாப்பிட்டே வரோம். இவருங்க பல்லு பைத்தியே அவங்க அப்படித்தான் முன்ன பின்ன பேசும். என் மாமியா அப்படியே ரொம்ப ஹெட் வைட்டா பேசும். என் அண்ணன் மக அப்படி இப்படின்னு அழக்கம். நீங்க விட்டுறாதீங்க. எது பேசினாலும் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. நீங்களும் மூஞ்சிய காமிச்சிடாதீங்க. எப்படினாலும் நீ கல்யாணத்தை பேசி முடிச்சுட்டே போறீங்க. நீங்க என்னடியே காத்தடிச்சா அப்ப வந்திருக்கிய பல்லு என்ன விஷயம் இல்லாம வரமாட்டிய? ஏன் உன் வீட்டுக்கு நான் வரக்கூடாதாக்கும்? விஷயம் இருந்தாத்தே வரணுமாக்கும்? அதுக்கிட்ட இது என்ன தாம்பழ தட்டில் கொண்டு வந்திருக்கீங்க? என்ன விசேஷமா உங்க வீட்டுல? எங்க வீட்டுல விசேஷம் இல்ல, நம்ம வீட்டுல விசேஷம் வைக்கிறதையும் பேச வந்திருக்கோம். என்னடி சொல்ற? சுத்தி வளைக்காம என்ன விஷயம் நேரடியா சொல்லு. நீ ஒண்ணு தெரியாத மாதிரி நடிச்சு கொண்டுட்டு அப்படியே உனக்கு ஒண்ணும் தெரியாதாக்கா? எதுக்கு வந்திருக்கோம், ஏன் வந்திருக்கேன்னு சொல்லி ஒண்ணு தெரியாதுன்னு மாதிரி பேசுத. உங்க அண்ணன் மகளை என் தங்கச்சி மகனுக்கு பொண்ணு கேட்டே வந்திருக்கோம். ஆமாக்கா ராக்காயக்கா நம்மளா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. எனக்கு நம்ம கூட சண்டையை போட்டு கிடக்கணும். உங்க அண்ணன் மகன் எனக்கு அண்ணன் மகன் மாதிரி. என் மகனுக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா 2 பேரும் நல்லா பொழைச்சிருவாங்க. எனக்கு சொத்து வத்து இருக்கு, எல்லாம் இருக்கு. என் ஒத்த பையன் தோட்டம் தரவு வீடு வாசந்தி எல்லாம் இருக்கு. உட்காந்து சாப்பிட்டா போதும், உழைச்சு கூட சாப்பிட தேவையில்லை. நீங்க பார்த்து மனசு வச்சீங்கன்னா அவங்க அண்ணன் கிட்ட சொல்லி அந்த பிள்ளைய எப்படினாலே என் மகனுக்கு கட்டி வைங்கக்கா. நம்ம சும்மா இருக்க கூடாது. நம்ம மாமியாவை ஏற்றி வர்ற மாதிரி எதுனாலும் பேசணும். அப்பனாதான் மாமியா மனசு மாறும். இல்லாட்டினா படக்குன்னு இல்லைன்றோம். பெரியாத்தா பார்த்து மனசு வைங்க பெரியாத்தா. எனக்கு அந்த பிள்ளைய கட்டி வைங்க பெரியாத்தா. நல்லபடியா நாங்க பொழைச்சுக்குருவோம். உங்களுக்கு புண்ணியமா போகும் பெரியாத்தா. ஏன்னா அது பெரியாத்தாளா? யாருடா பெரியாத்தா? நான் உங்க ஆத்தாவுடைய பிறந்தேன் பெரியாத்தா சின்ன தனக்கு திடுறேன். நான் இன்னும் பொண்ணு கொடுக்கவே முடிவு பண்ணல. உறவு கொண்டாடுறீங்க 2 பேரும் சேர்த்துக்கிட்டு ஆத்தாளமாவனா என்ன நினைச்சிருங்க நீங்க? அது சரி பாட்டி, உங்களுக்கு என்ன சொத்து எல்லாம் நிறைய இருக்குன்றீங்களே, தோட்டம் தரவு வீடு வாசல்லாம் அப்படி என்ன வச்சிருக்கீங்க? என்னம்மா இப்படி கேட்டுவிட்ட? இப்ப உள்ள டெண்டிங்கிக்கு எங்க வீட்டுக்காரு 3 அடுக்கு மாளிகை கட்டி வச்சிருக்காரு வீடு. அது இல்லாம பூர்வீக வீடு ஒண்ணு கிடக்கு, இடம் வாங்கி போட்டிருக்கோம் தனியா. அது இல்லாம 15 ஏக்கர் நிலம் கிடக்கு, நஞ்சை கிடக்கு, புஞ்சை கிடக்கு, வாழைத்தோப்பு இருக்கு, தென்னந்தோப்பு இருக்கு. இதுக்கு மேல என்னம்மா வேணும் உட்காந்து திங்கிறதுக்கு? ஏய் ஆத்தே, இம்புட்டு இருக்கா உங்களுக்கு சொத்து? ஆத்தாடி ஆத்தே, எங்களுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. வெறும் 4 குழி தோட்டமும் இந்த ஒத்த வீடுதான் இருக்கு. நீங்க அதெல்லாம் வசதியான ஆளுங்க போல இருக்கே. ஆனா பார்க்க சிம்பிளா இருக்கீங்களே. உங்க வீட்டுல எல்லாம் வந்து வாழ்றது கொடுத்து வச்சிருக்கணும். என்ன இந்த கிளவி இம்புட்டு இருக்குன்றா? இம்புட்டு இருந்தா நம்ம அண்ணன் நல்லா பொழைச்சிருவாளே, அவளை வச்சு நம்மளும் வாழ்ந்துக்கலாமே. ஆனா பார்க்க கேத்திரிக்க மாதிரி இருக்காங்க ஆத்தாள் மகனும். இவங்களுக்கு இம்புட்டு இருக்கு. நம்ம மாமியா யோசிக்குது. சொத்து வத்த சொன்னோன்னே யோசிக்குதுல. இன்னும் வந்து ஏற்றி விடுவான். ஆனா நம்ம அண்ணன் என்ன சொல்றான்னு தெரியலையே. அவன் நம்மளை பார்த்து முடிவு பண்ண சொன்னியா? நம்ம சொல்றதே முடிவுண்டியா? சொன்னா கேட்பியா? எதுக்கு இந்த காய்ச்சலின்ற ஒரு தடவை பயங்கர பண்ணிக்கிட்டு சொல்லுவோம். இருந்தாலும் நம்ம கெத்து விடாம பேசணும். வெளியில ரொம்ப சம்மதன்ற மாதிரி காமிச்சிக்க கூடாது. வேண்டாம் விருப்ப சம்மதமா நடிக்கணும். ஊர் உலகத்துல பொண்ணுங்களுக்கு இப்படி இடம்ல எங்க அடிக்க போகுது? எடுத்து வச்சாலும் கொடுத்து வச்சிருக்கணும்ல. இப்படி சொத்து வத்தோட மாமியா தங்கமான பொம்பளை, நாத்தனா உடம்பு இல்ல, எதுவும் கிடையாது. மாப்பிள்ளை நல்ல வயலா இருக்காப்புல, தங்கமான வயலா, கள்ளங்காவடம் இல்லாத வயலா இருக்காப்புல. இப்படி வாழ்க்கலாம் யாருக்கு அமைய போகுது? இப்பயே அந்த பிள்ளை மேல உயிரையே வச்சிருக்கேன் என் தங்கச்சி மகன். எப்ப பார்த்தாலும் காயின்னு தானே கிடைக்கேன். பொண்டாட்டியா வந்துட்டு அவளை தாயில வீக்கு வச்சுக்க ஆடிவேன். அவளை தரையில கால்படாம பாத்துக்கிருவேன். அப்படி பாத்துக்கிருவேன் என் தங்கச்சி மகன். என்னத்த இருந்து என்ன செய்ய? எங்கத்த அப்படிதான் சம்மதிச்சிருவாங்களா சாதாரணமா? உங்க வசதியை பார்த்தோன்னே மயங்கிடுவாங்களா? அப்படிலாம் சட்டுன்னு சரின்னு சொல்லிட மாட்டாங்க. இந்த குட்டச்சி வேற நேரம் கட்டாலும் எந்த நாள் பேசி கலச்சு கொடுத்துருவா அவளை கல்யாணத்தை. இதுக்கப்புறம் பேசாம இருக்கக்கூடாது, ஏதாவது பேசி விட்டுருணும். சரி என்ன செய்யறது? வீடு தேடி கேட்டு வந்துட்டியே. சரி பொண்ணு கேட்க வந்தீங்களே, இதென்ன 2 ஆரஞ்சு பழம் ஒத்த மாதுல, இந்த முட்டுண்டு வாழைப்பழம், பூவு கிள்ளி வச்ச மாதிரி முட்டுன்னு பூவு, இதே பொண்ணு பார்க்க வர லட்சணமா? அம்புட்டு வசதி இருக்குன்றீங்க. நல்லா 2 கிலோ பார்க்க வாங்கிட்டு வர வேணாம். இப்படியா வாங்கிட்டு வருவீங்க? என்ன அசிங்கமா நினைப்பாங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க? பெரியாத்தா நீங்க என்ன சொல்லுவீங்களோ ஏது சொல்லுவீங்கன்னு சொல்லிதான் அளவை எடுத்து வந்தோம். சப்போஸ் கோவத்தை தட்டுக்கிட்டு தள்ளி விட்டீங்கன்னா பழம்ல வெட்டியா போயிரும்ல. அதுக்காண்டி சிம்பிளா வச்சு கொண்டு வந்தேன் பெரியாத்தா. நீங்க மட்டும் தலையாட்டுங்க கல்யாணத்துக்கு ஓகே அப்படின்னு கூடுகுடியா பழத்தை நான் அனுப்பி வைக்கிறேன். பாத்தீங்களாக்கா, என் மகன் எம்பிட்டு பொறுப்பா இருக்கேன் பாருங்க. சிக்கனக்காரன் குடும்பத்தை அப்படி நடத்தியா நல்ல வய. நீங்க பார்த்து மனசு வச்சு சொல்லுங்களேன். இருக்கட்டும் பொறுப்பா இருக்கட்டும். அவள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் காயத்ரிகிட்ட. அவ சரிந்தானா மேற்கொண்டு என்னன்னு வாப்போம். அவங்க அப்பாட்ட நான் பேசி பாக்குறேன்.
அப்புறம் என்னடியே சந்திரா, கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். ராக்காய் சம்மதிச்சிட்டானா போதும், ராக்கோழி கூன மாதிரி தான். நீ இதுக்கப்புறம் அவ பேசிக்கிறவா, அவ பாத்துக்கிறவா எல்லாத்தையும். எதுக்கு இந்த காயத்ரி போயிட்டு ஒரு வார்த்தை கேட்டுக்குருவான். அவன் நாளைக்கு கடைசி நேரத்துல வந்து எனக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டானா அசிங்கமா போகும் கொடுத்துக்குள்ள. அப்பாடா, எப்படியும் நம்ம மாமியா சமைச்சிருச்சு. இந்த காயத்ரியை முத கூட்டுக்கு வரணும். ஏ காயத்ரி, காயத்ரி இங்க வாமா, முக்கியமான ஆளு வந்திருக்காங்க, வந்து வாரு யாருன்னு. ஓ, பர்சு வாங்கி வந்துட்டானா? வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. ஏக்கா சும்மா சொல்லக்கூடாது, பொண்ணு நல்ல விலைக்கு வச்ச செம்பு மாதிரி பல வள வளவளன்னு இருக்காங்க. ஏத்தா நீ வாட்டுக்கு செம்பு நினைச்சு தனியா வந்து குடிச்சுக்கூடாத, கடிச்சு குடுவா கடிச்சு. நீ வாடு செம்பு கிண்ண முடியாது, அமைதியாரு. ஏய் என்னடியே, அவ உடனே பொண்ணு கேட்டு வந்திருக்கா அந்த பையலுக்கு, பிரேம்குமார் இருக்கு. என்ன உனக்கு சம்மதமா? அந்த பையல பிடிச்சிருக்கா? என்னங்கத்த கேக்குறீங்க? அவன் மூஞ்சில 1000 வாட்ஸ் பல் பெரிய தெரியலையா, அதுலயே சம்மதம்ட்டு நீங்க வாட்டுக்கு இது கேட்கணும் தனியா. அத்தை உங்களுக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான் அத்தை. ஏன் ஆத்தாடி அத்தை வெக்கப்படுற அழகுவ? இவ வெக்கப்பட்டு நீத்த நான் பாக்குறேன். எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குடி சாமி, நீ வெக்கப்படாத. வரும் வைகாசி மாசத்துல பந்தலன்னு போட்டு 2 வாழை மரம் கட்ட போறேன்டி. வாழை மரத்தை கட்சியோ இல்ல தென்னை மரத்தை கட்சியோ தம்பி பிரேம்குமார், இவரை கட்டிட்டு போயிரு முதல்ல. ஏண்டி பரமே, ஓ சதிவேலை மாமியா என்னமோ பழம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போச்சு. என்ன ஆளை காணாமே, என்ன திடீர்னு அக்கறையா பழமெல்லாம் கொண்டு வருது? சின்ன பொண்ணு, அது காரியம் இல்லாம எதையும் செய்யாது, ஏதாவது விஷயத்தோட தான் செய்யும். பழத்தை கொண்டு வரட்டும் பார்ப்போம் என்னதான் பண்ணுதுன்னு. அது சரியான ஆளு, எதையுமே நல்லமா செய்யாது. வரட்டும் வரட்டும், அது என்ன வேணாலும் பண்ணட்டும். அதுக்கப்புறம் நான் வச்சுக்கிறேன், அதை நீ கவலைப்படாம இரு. அப்படியே நெட்டுச்சு மாசமா இருந்துக்கிட்டு தானே என்னைய பணக்காரி மாதிரி வேலை வாங்கி தர்றீங்க. நீங்க உங்க மாமே உங்க அம்மாச்சி எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அந்த மாசமாக நான் களைச்சி வரேன். இருங்கடி இருங்க, உங்க வழியிலேயே வந்து சிரிச்சுக்கிட்டே உங்க கழுத்தா இருக்கிறேன். இந்த பழத்தை சாப்பிட்ற இன்னைக்கே நீ க்ளோஸ்டி. இதுக்கப்புறம் மாசமா இருக்கின்ற பேர் என்ன வேலை வாங்க முடியாதுல்ல. ஏ அத்தைக்காரி வராடி. மாடியே பரமே, இந்தாம்மா அத்தை உனக்கு பழம் கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். சாப்பிடுமா எல்லாத்தையும், ஒண்ணு வைக்காம பூராத்தையும் சாப்பிட்டணும். உனக்காக அத்தை கஷ்டப்பட்டு கழுவி கழுவி கொண்டு வந்திருக்கேம்மா. என்னடி நெசமலே இந்த பொம்பளை பழத்தெல்லாம் கரெக்டா நல்லா அறுத்துக்கிறது நல்லா நீட்டா கொண்டு வந்திருக்குடி. ஸ்பூனெல்லாம் போட்டு கொண்டு வந்திருக்கு. உண்மையிலே திருந்திருச்சோ ஒருவேளை? யாரு இதுவா? உலகமே அழிஞ்சாலும் இது திருந்தாது. அது என்ன பழம் கொண்டு வந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாரு. அண்ணாச்சி பழம் பப்பாளி கொண்டு வந்திருக்கு. ஏண்டி நல்ல பழம் தானே, சாப்பிடலாம்ல? லூசு, அண்ணாச்சி பழம் பப்பாளி பழம் சாப்பிடவே கூடாதுடி இந்த மாதிரி டயத்துல. மாசமா இருக்கும்போது குழந்தை அபார்ஷன் ஆயிரும். அம்மா சொல்லுவாங்க. புஷ்பா மதினி ஒரு நாள் சாப்பிட போனப்ப திட்டி விட்டாங்க. ஒரு 5 மாசத்து வரைக்கும்னாலும் அண்ணாச்சி பழம் பப்பாளி பழம்லாம் சாப்பிடக்கூடாதான். அதெல்லாம் சாப்பிட்டா உடனே அபார்ஷன் ஆயிருமா, மாத்திரை போட்ட மாதிரி. என்னடி சொல்ற? நம்ம அத்தைக்காரி இவ்வளவு மோசமானவளா? மருமக கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு அலையிறா, இவ்வளவு ஒரு மாமியாவா? இருக்கட்டும் இருக்கட்டும், இவ்வளோ நாளைக்கு எபிசோடில் வச்சு செய்வோம். இப்போ நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். ஹாய் மித்ரன், எப்படி இருக்கீங்க? விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மித்ரன். நீங்கள் இன்றும் போல் என்றும் சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக இருக்கணுங்க. வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் அனுப்புங்க.